நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சினிமா ரசிகன். இது நினைத்தாலே இனிக்கும். எல்லா நடிகர்களுமே பெண் வேடத்தெல்லாம் நடிச்சிருப்பாங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசன் அப்படின்னு. ஆனால் பிரசாந்த் ஒரு படத்தில் ஒரு பெரும்பகுதியான காட்சிகளை பெண் வேடத்தில் நடித்து கலக்கிருப்பாப்பில் ஒரு படம். அதுதான் ஆனலைன். 1995 வெளிவந்தது. தியாகராஜனுடைய டைரக்ஷன், இளையராஜாவுடைய மியூசிக்கு. கதை என்ன அப்படின்னா, பிரசாந்த், வடிவேலு, சார்லி, சின்னி சேத்து இவங்களாம் நண்பர்கள். அவங்க ஒரு வீட்டில் குடியிருக்கிறாங்க. இப்போ பிரசாந்த் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். இந்த கதையின் நாயகி சுனேகா. ஸோ இவங்க காதல் அவங்களுடைய அப்பா மணிவண்ணனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்காக அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஸோ அவர் இருக்கக்கூடிய வீடை காலி பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ இவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஒரு வீடு பார்த்து வராங்க. அந்த வீடு கேஆர் விஜயாவுடைய வீடு. அதில் மாடி போர்ஷனுக்கு குடி வராங்க. பிரசாந்த் பெண் வேஷத்தில் வர்றாரு. அவருக்கு கணவராக சார்லியும், மாமனாராக வடிவேலு, தம்பியாக சின்னி சேந்து, இப்படி அந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ இப்போ குடி வந்திருக்கிறதே கதாநாயகியுடைய வீடு அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்குவார். ஸோ அப்புறம் என்ன, ஒரு பக்கம் காதல் கலாட்டா, இன்னொரு பக்கம் காமெடி கலாட்டா, இப்படி தான் அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. கேஆர் விஜயா மணிவண்ணன் தம்பதிகளுக்கு பொண்ணு தான் கதாநாயகி அப்படிங்கிறத ஒரு கடத்தில் ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ சர்வண்டா குமரிமுத்து இருக்கிறாரு. இப்போ குமரிமுத்துக்கு இந்த பிரசாந்த் மேலே இது ஆனா பெண்ணான்னு ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். கேஆர் விஜயாவே ரொம்பவே அழகாக இருப்பாங்க, ரொம்ப மங்களகரமாக இருப்பாங்க. அவங்கள விட இன்னும் அழகாக இருப்பார் பிரசாந்த் பெண் வேடத்தில். ஸோ அவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அப்புறம் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்வீட்லாம் செஞ்சு தருது, இப்படி கேஆர் விஜயா கேரக்டர் இருப்பாங்க. அப்புறமா அவங்களுக்கு வளகாப்பெல்லாம் நடத்துவாங்க. அந்த வடிவேலுடைய காமெடி போர்ஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவர் போஸ்ட் மேனாக வருவார். அவர் எங்கெல்லாம் சாமி ஃபோட்டோ பார்க்குறவர் அங்கெல்லாம் அவர் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷனு, அது கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் காமெடி தான். அப்புறம் கிளைமேக்ஸை வழக்கம் போல் எல்லா படத்தையும் போல் கதாநாயகியை கடத்திட்டு போகிறது, அப்புறம் ஹீரோ காப்பாற்றுறது. அப்புறமா அவர் ஒரு பெண் வேடாகிட்டு இவ்வளோ நாளாக நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு கேஆர் விஜயாவுக்கு தெரிய வருமோ அந்த காட்சிகளை முடிச்சிருப்பாங்க. ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திரைக்கதையாக அது இருந்தது. கூட ரசிக்கும்படியாக இருந்ததுக்கு இன்னும் சில காரணங்கள். இளையராஜாவுடைய மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3-4 பாட்டு, அதுலேயும் குறிப்பாக கண்ணே இன்று கல்யாண கதை கேளடி, அந்த பாட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. பிரசாந்த் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நன்றி, சந்திப்போம்.